Hi viewers, welcome to Jayashri's Rangoli creation. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினா இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு பாதி லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இஞ்சி, பட்டை, கிராம்பு, கடல் பாசி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, சோம்பு, அதோடு நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த புதினா இலையையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அதில் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வதங்க விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம புளிப்புக்காக ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ½ லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா சாதத்துக்கு இது 2லையும் தான் நமக்கு புளிப்பு. இதில் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா தக்காளி சேர்த்தும் செஞ்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இதில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த உலக்கில் இந்த அளவுக்கும் அரிசி எடுத்திருந்தேன். அதே அளவில் 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
விசில் வந்தாச்சுங்க, இறக்கி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட புதினா சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட புதினா சாதம் நல்லா சுட சுட கலர்ஃபுல்லாக தயாராகியாச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.